ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹலுசினோஜன்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வருது. ரொம்ப ஆபத்தான விஷயம். தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து சொசைட்டியில் வந்து பேன் பண்ணணும். பேன் பண்ணல அப்படின்னா வந்துட்டு வாய்ப்பே கிடையாது. அடுத்த ஜென்ரேஷன் வந்து இருக்காது அப்படின்றது தான் வந்துட்டு உண்மையான விஷயம். இது ரொம்ப 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 ஆபத்து. ஓகேங்களா? பல ஊர்கள் அழிஞ்சிருக்கு, பல பேர் இறந்துருக்காங்க, பல பேரோட மென்டல் வந்து டோட்டலாக ஃபேமிலி பீஸே ஸ்பாயில் ஆகிருக்கு. அதனால் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் வந்து கவர்மெண்ட்டு எடுத்தே ஆகணும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டியில் ஒன்று கூட கிடைக்கக்கூடாது. இது கிடைக்கிது அப்படின்னா கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாமல், இல்லைனா கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணாமல், ஃப்ரீயாக இல்லாமல் அதெல்லாம் கிடைக்காது. அதனால் தயவு செஞ்சு இதை பேன் பண்ணணுன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அஸ் அ டாக்டராக வந்து மிக வருத்தம். ஏன்னா இதெல்லாம் வந்து நாட் அன் அடிக்ஷன், இதெல்லாம் ஹலுசினோஜன். நான் சொன்ன இந்த 3 விஷயங்களை வந்து உண்டாக்கும் ஒருத்தருக்கு. எவன் எத்தனை மர்டர் பண்ணுவான், எவன் எத்தனை ரேப் கேஸ் நடக்கும், யார் எவ்வளோ கொள்ளடிப்பா, எப்படி சூசைட் பண்ணிப்பான்ற கணக்கே தெரியாமல் போயிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடாதுன்னா அப்போ இதை நிறுத்தணும். இந்த லாப நோக்கத்துக்கு பண்ணோம்னா இந்த விஷயங்கள் ஏற்படும்.